ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை கைது செய்வீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதிலளித்துள்ளது கவனம் பெற்று வருகிறது. முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கிடையே நடந்து வந்த போர்களை மத்தியஸ்தம் செய்து நிறுத்தி வந்தார். தற்போது அதற்கு எதிர்மறையாக முதன்மை சக்தியாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். சமீபத்தில் நடந்த வெனிசுலா அதிபர் மதுரோ கைது, கிரீன்லாந்து நாட்டை கையகப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சி, போட்டி நாடான சீனா ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் நிலைப்பாடு, இந்தியாவை நெருக்கடிக்குள்ளாக்கும் அதிரடி நடவடிக்கைகள், நேட்டோ நாடுகளுக்கு எதிரான சமீபத்திய கருத்து, ஈரான் நாட்டை அச்சுறுத்துதல், வடகொரியா மற்றும் தென்கொரியா எல்லை பதற்றத்தில் அமெரிக்காவின் தலையீடு, சீனா தைவான் விவகாரத்தில் ட்ரம்பின் நிலைப்பாடு போன்ற பல விஷயங்கள் உலக நாடுகளுக்கு மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதே வேளையில் அதிபர் மதுரோவின் கைது நடவடிக்கைக்கு பிறகு அதிபர் ட்ரம்பின் அடுத்த நடவடிக்கை குறித்து ஈரான், கிரீன்லாந்து போன்ற நாடுகள் அச்சத்துடன் இருந்து வருகிறது. இந்நிலையில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நாடு கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டது போல் ரஷ்ய அதிபர் புதினும் கைது செய்யப்படுவாரா என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதினை பிடிப்பதற்கு அவசியம் இருக்காது, அது தேவைப்படாது என்று நினைக்கிறேன். அவருடன் நான் எப்போதும் சிறந்த உறவை கொண்டுள்ளேன். இருப்பினும் எனக்கு ஏமாற்றமாக தான் இருக்கிறது. நான் 8 போர்களை தீர்த்து வைத்துள்ளேன். ரஷ்யா உக்ரைன் எளிதான போர்களில் ஒன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். கடந்த மாதம் வரை 31,000 பேர் பலியாகியுள்ளனர். அவர்களில் பெரும்பாலும் ரஷ்ய வீரர்கள். மேலும் ரஷ்ய பொருளாதாரமும் மோசமாகி உள்ளது என்று கூறினார். வெனிசுலாவில் இருந்து போதைப் பொருள் கடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிபரை அமெரிக்கா கைது செய்தது. இதனைத் தொடர்ந்து சர்வாதிகாரிகளையும் அமெரிக்கா கைது செய்ய வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறைமுகமாக ரஷ்ய அதிபர் புதினை குறிப்பிட்டு கூறியிருந்தார். ரஷ்ய கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்ததை அடுத்து ரஷ்யா அமெரிக்காவின் கப்பலை மூழ்கடிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. இது இரு நாட்டுக்கும் இடையே உள்ள பதற்றத்தை மேலும் அதிகரித்த நிலையில் ட்ரம்பிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.